ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டு ரத்த பிரட்டல் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டு ரத்த பிரட்டலுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இஞ்சி, 3 பச்சை மிளகாய் இவ்வளோதாங்க. நான் 3 ரத்தம் எடுத்திருக்கேன். இது பச்சை ரத்தங்க. ஒரு சிலர் அவிச்சு கொடுப்பாங்க. அவிச்சது அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக செய்ய முடியாது. இதுனாக்கா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரத்தம் வாங்கும்போது இந்த மாதிரி பச்சை ரத்தமாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இஞ்சியும் பச்சை மிளகாயும் கொரகொரப்பாக அரைச்சாச்சுங்க. ரத்தத்தை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவும் பிசையக்கூடாதுங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 50லேருந்து 70 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 ரத்தங்கிறதுனால 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் கரைச்சி வச்சுருக்க ரத்தத்தை எடுத்து இது கூட ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்பவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டு தாங்க இதை நம்ம கிளறி விடணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு திரும்பவும் அடி பிடிக்காத மாதிரி அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம இஷ்டத்துக்கும் போட்டு நல்லா கிளறி விட்டுடக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சுண்டிக்கிட்டே வருது. இது ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. இப்போது இந்த பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறத நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன பீசஸாக நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இது போல் கரண்டியாலேயே அதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உள்ளே ரெட் கலரில் இல்லைனாலே ஆட்டு ரத்தம் ரெடி ஆகிடுச்சுன்னு தாங்க அர்த்தம். நம்ம தண்ணி சுண்டுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். ஸோ இப்போ தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். அடி பிடிக்காத மாதிரி லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, ஆட்டு ரத்தம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் தேவை கிடையாது. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஆட்டு ரத்த பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது ரொம்பவும் பிடிக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. நம்மளுக்கு ரத்தம் இல்லைன்னா கூட இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ரத்தத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.